வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பர் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்கக்கூடாது சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் தான். ஸோ இந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வது அப்படின்ற விவரம் பார்த்துருவோம். என்னென்னா இதற்கு முன்னாடி அங்கன்வாடி பணியாளர் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அங்கன்வாடி அப்படிங்கிறது டோட்டலாக வேறு. சமையல் உதவியாளர் இது மதிய உணவு திட்டம், பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் வரக்கூடிய சமையல் உதவியாளர் பணியிடங்கள். ஸோ ரெண்டுமே வேறு வேறு அப்படின்றத தெரிஞ்சுங்க. இங்கே ஃபோட்டோ சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தினை ஒட்டவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையெழுத்து எதுவும் கேட்கலைன்னா நீங்கள் போட தேவையில்லை. ஸோ இந்த சைஸில் உங்களுடைய ஃபோட்டோ அப்படின்றது இந்த இடத்துல இருக்கணும். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். மேலே கீழே இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம். நீங்கள் உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கிங்க. இப்போ நான் கரூர் அப்படின்னா கரூர் அப்படின்றத எழுதிக்கணும். அடுத்து ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மாவட்டத்தை எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்து ஊராட்சி ஒன்றியம் எது உங்களுக்கு அப்படின்றத இந்த இடத்துல ஃபுல்லப் பண்ணணும். எனக்கு ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றது கடவூர் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து விண்ணப்பிக்கிற பள்ளி. இங்கே நீங்கள் எந்த பள்ளியில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இந்த மாநகராட்சி, நகராட்சி அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா இங்கே மாவட்டத்தை மென்ஷன் பண்ணிட்டோம். அதனால் ஊராட்சி ஒன்றியம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை தேவைப்படும் பட்சத்தில் ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சியாக நகராட்சியாக உங்களோடது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து விண்ணப்பிக்கிற பள்ளி. நீங்கள் எந்த பள்ளியில் விண்ணப்பிக்கிறீங்க, எந்த பள்ளியில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு விண்ணப்பிக்கணும். இதுக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். மாவட்ட அலுவலகத்துலையோ அல்லது வட்டார அலுவலகத்துலையோ தான் போய் உங்களுக்கு எந்த பள்ளியில் எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். கரூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 206 காலி பணியிடம் அப்படின்றது டோட்டலாக இருக்குது. ஸோ இந்த 206ஐயும் ஒரு வட்டாரத்துக்கும் தனித்தனியாக பிரிப்பாங்க. ஸோ பிரித்து எங்கே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதன்படி ரிசர்வேஷன் அப்படின்றதும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் உங்களுடைய பள்ளியோட பெயர், நீங்கள் எந்த பள்ளிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல எழுதிடலாம். அடுத்து விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெயர் அப்படின்னு எழுதும்போது இனிஷியலை போடுறீங்க, உங்களுடைய பெயரை முழுமையாக எழுதிக்கிங்க. ஓகேவா? அடுத்து கணவர் அல்லது தந்தை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இது பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கிற போஸ்டிங். கல்யாணம் ஆகிடுந்துச்சு அப்படின்னா கணவர் பெயரை எழுதுங்க. கல்யாணம் ஆகலை அப்படின்னா தந்தை பெயரை எழுதுங்க. யார் பேரை எழுதுறீங்களோ இன்னொருத்தர் பேரை அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு இங்கே உங்களுடைய அவரோட தகப்பர் பெயர் அப்படின்னா பெயர் எழுதிங்க. ஓகேவா? அடுத்து கைபேசி எண் அப்படின்றது உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படின்றது முழுசாக எழுதணும். 9500961475 அப்படின்றது முழுசாக இருக்கணும். அடுத்து விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி குடும்ப அட்டையில் உள்ளபடி. இருப்பிட முகவரி அப்படின்றது குடும்ப அட்டையில் இருக்கிற மாதிரி முழுமையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே ரேஷன் கார்டில் என்ன இருக்கோ அதை தெளிவாக உங்களோட, அதாவது வீட்டு நம்பர் தப்பாக போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அதில் என்ன தப்பாக போட்டிருக்காங்களோ அதையே போட்டுருங்க. அதையே போட்டு உங்களோட அட்ரஸ்ஸு, ஃபுல் அட்ரஸ் என்ன, எந்த கிராமம், எந்த ஊராட்சி, எந்த வழி, என்ன வட்டம், என்ன மாவட்டம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டுட்டு இங்கே கீழே பின்கோடு 6391119 எங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அதை எல்லாத்தையும் போடணும். அடுத்து ஊராட்சி ஒன்றியம் நகராட்சியின் பெயர் மேலே போட்டிங்களா, ஊராட்சி ஒன்றியம் அது அல்லது நகராட்சி எதுவாக இருந்தாலும் அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஊராட்சியில் எழுதுறீங்க அப்படின்னா நகராட்சியின் அப்படின்றத அடிச்சிருங்க. இல்லை நகராட்சி பேர் எழுதுறீங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றியன்றத பேரை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு மீதி இருக்கிறத எழுதிக்கிங்க. அடுத்து கல்வி தகுதி சான்று இணைக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தோல்வி அல்லது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் கட்டாயம் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னா பிரச்சனை இல்லை. நமக்கு 10th வாங்கின மார்க் ஷீட் அப்படின்றது ஒன்று கையில் இருக்கும், அதை கொடுத்துடலாம். 10ஆம் வகுப்பு தோல்வி அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட டிசி அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிசியில் 10ஆம் வகுப்பு தோல்வி அப்படின்னே சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இதற்கான சர்டிஃபிகேட் அப்படின்றது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல இணைக்கணும். அதுவும் பின்னாடி ஜெராக்ஸ் காப்பியாக வைக்கணும்.
அப்ளை பண்ணும்போது. ஒருவேளை பாஸ் ஆகியிருந்தீங்கனாலும் அதற்கான ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். அடுத்து வந்து பிறந்த தேதி, வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறந்த தேதி என்ன அப்படின்றத நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து எத்தனை வருஷம் ஆயிடுக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி வருஷத்தை தனியாக ஒரு கமா போட்டு எழுதிக்க வேண்டியது இந்த பக்கம். அடுத்து வந்து ஜாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும். அதாவது ஜாதி என்ன ஜாதி, அதுக்கு ஒருத்தருக்கும் ஒரு உட்பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த உட்பிரிவு என்ன அப்படின்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அடுத்து மாற்றுத்திறனாளி, ஆம் எனில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளி அப்படின்னா ஆம்னு போட்டுட்டு ஆம்ங்கிறத டிக் பண்ணிவிட்டு சான்று இணைக்கப்பட்டது அப்படின்னு எழுதினாலும் ஓகே, இல்லை எழுதாமல் இருந்தாலும் ஓகே. சான்று இணைக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கிங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் இல்லைன்ட்டு விட்டுட்டு அடுத்தது போயிடலாம். அடுத்து வந்து ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவரா, ஆம் எனில் வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும். ஆம் அப்படின்னா போட்டால் உங்களுக்கு சான்று கம்பல்சரி வைக்கணும். சான்று வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆம்னு போட்டு சான்று இணைக்கப்பட்டது அப்படின்னு எழுதினாலும் ஓகே தான், இல்லை எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் ஆதரவற்ற விதவை இதுவாக இருந்தாலும் சரி, ஆதரவற்ற பெண்கள், அதாவது ஆதரவற்ற பெண்களுக்கு மீனிங் என்னென்னா, ஆதரவற்ற விதவைனா கணவர் வந்து இறந்து போகிறது, ஆதரவற்ற பெண் அப்படின்னா தாய் தந்தை இல்லாமல் இருக்கிற ஆதரவற்ற பெண்கள் அவங்க, அல்லது கணவரால் கைவிடப்பட்டவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து இது 3ல் ஏதாவது ஒன்று இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆம்னு கொடுத்து அதுக்கும் தனியாக வந்து வட்டாட்சியரோட சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வந்து இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பணியிடம் கோரும் மையம் மற்றும் பள்ளியின் பெயர், எந்த மையத்துக்கு நீங்கள் வந்து பணியிடம் கோர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பள்ளி இதில் தான் நம்ம வந்து பணியிடம் கோர்றோம், அதனால் மையம்ன்றதை அடிச்சுட்டு எந்த பள்ளி, உங்களோட பள்ளி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் கையில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா மாவட்ட அலுவலகத்துக்கோ இல்லை வட்டார அலுவலகத்துக்கோ போயிட்டு டைரெக்டாக அங்கே யாருக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபில்லப் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்கு இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுடைய ஊர் ஃபஸ்ட்டு, உங்களுடைய ஊர் பேர் எழுதிக்கிங்க. அடுத்து பணியிடம் எங்கே கோர்றீங்க, உங்கள் ஊர், அடுத்து பணியிடம் கோர்ற ஊர், ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அடுத்து விண்ணப்பதாரரோட கையெழுத்து, உங்களோட கையெழுத்து இந்த இடத்துல போட்டுக்குங்க. அடுத்து வந்து நாள், எந்த டேட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்றது, இடம் அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேரை போட்டுக்குங்க. மேக்ஸிமம் அதுதான் டிஸ்ட்ரிக்ட் பேர் தான் போடுவோம் அந்த இடத்துல. அடுத்து இணைப்பு, என்னென்ன சான்றுகள் நம்ம வந்து இணைக்கப்படணும் அப்படின்ற முழுமையான தகவல்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன சான்றுகள் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாற்றுச் சான்று, அதாவது இது வந்து டிசி, பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அப்படின்னா டிசி, அதனுடைய நகல். அடுத்து எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் நகல் அப்படின்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான மார்க் ஷீட் அது. அடுத்து வந்து குடும்ப அட்டை நகல், குடும்ப அட்டைனா தெரியும் நமக்கு, ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதனுடைய ஜெராக்ஸ். அடுத்து வந்து ஆதார் அட்டை, ஆதார் கார்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஆதார் அட்டையோட நகல். அடுத்து ஜாதி சான்றிதழ், அதனுடைய நகல் அப்படின்றது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதும் சரி, அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஒரு லெட்டரில் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நேராக போய் டைரெக்டாக கொடுக்குறீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து எப்போதுமே எந்த ஒரிஜினலையுமே அதில் ஆட் பண்ணணும், அட்டாச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் தான் போடுறீங்க, அதனால் அதில் வந்து எந்த ஒரிஜினலும் வைக்க தேவையில்லை. நீங்கள் எப்போ ஒரிஜினல் கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னா, இந்த வேலைக்காக உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனால் போதுமே தவிர, மற்ற நேரங்களில் நீங்கள் எல்லா டைமும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு காமிக்கணும், இல்லை அப்ளை பண்ணும்போதே ஒரிஜினலை வைக்கணும்
அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சரியான விதத்தில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் தவறுகள் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கான முழு பொறுப்பையும் நீங்கள் தான் ஏற்க வேணும். வேக்கண்டே இல்லாத இடத்துல போடுறதும், இல்லை கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பார்க்காம அது தவறுதலா நீங்கள் அப்ளை பண்ணுறதும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க எந்த பொறுப்பையும் ஏற்க மாட்டாங்க. அதுக்கு முழு பொறுப்பும் நீங்கள் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே மார்னிங் ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.